Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Board exam past papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2017 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 38ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ 25 cycle current sine wave having RMS value of 30 ampere. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரண்ட்டினுடைய ஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க விச் இஸ் 30 ஆம்பியர். இந்த கரண்ட் சைன் வேவ்னுடைய நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க 25 சைக்கிள்ஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கரண்ட்டினுடைய ஈக்குவேஷனை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம். கிவன் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கொடுத்துருக்காங்க IRMS இஸ் ஈக்குவல் டு 30 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸை F அப்படின்னு எடுத்துக்குவோம். F இஸ் ஈக்குவல் டு 25 சைக்கிள்ஸ். Fங்கிறது ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட். ஸோ இங்கே வந்து 25 சைக்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் த ஃப்ரீக்வன்சி. என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட்டினுடைய ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, ஐனுடைய ஈக்குவேஷன் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரலாக கரண்ட்டினுடைய ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார்முலா கரண்ட்டினுடைய ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், I is equal to IM sin omega t. This is a general equation of a current. இங்கே IM அப்படிங்கிறது மீன் வேல்யூ, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, Tங்கிறது டைம். ஸோ we have to know the value of IM and omega. If we know these two values, then we can write the equation. ஸோ ஐஎம்னுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐஆர்எம்எஸ்க்கான ஃபார்முலா வந்து IRMS கேன் பி ரிட்டன் as 0.707 I suffix M. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா கனெக்டிங் IRMS அண்ட் IM. இங்கே IRMS அப்படிங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட், IMங்கிறது மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ இது கொடுத்துருக்காங்க, இது வேணும் நமக்கு. IM is equal to IRMS divided by 0.707. IRMSனுடைய வேல்யூ எவ்வளவு, 30 ஆம்பியர் divided by 0.707. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get 42.43 ஆம்பியர் அப்படின்னு வரும். So this is the value of IM. Now we have to find the value of omega. Omega is equal to, omega-க்கான ஃபார்முலா omega is equal to 2 pi f. இங்கே fங்கிறது ஃப்ரீக்வன்சி, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ 2 pi, what is the value of f? ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 25 சைக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. therefore f is equal to 25. 25 into 2 is 50. So omega is equal to 50 pi. Therefore now we can write the equation of the current. I is equal to IM sin omega t is the general equation of the current. நம்ம IMனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஒமேகாவுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore we can write this is equal to IM is 42.43 sin omega is 50 pi into t. This is the equation of the current and this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.